தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பணமழை கொட்டுமா? அந்த பணமழை கொட்டணும்னா அவங்க என்ன பண்ணணும்ன்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பாத்தீங்கன்னா பணமழையில் நனையக்கூடிய ஒரு ஆண்டு. நீங்க வேணான்னா கூட பணம் அதை சொல்லுவாங்க கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டுற மாதிரி இந்த 2026 உங்களை பணமழையில் நினைய வைக்க போகிறது. நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பணமழையில நினைய போறீங்க. ஸோ அப்ப இந்த பணமழையில நினையும் போது கடவுள் ஒன்று கொடுக்கும் போது அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா இந்த ஆண்டு நீங்கள் சேமிக்க ஆரம்பத்தில் இருந்தே சேமிக்க பழகிக்கணும். இதே மாதிரி இருந்துரும்லாம் நினைக்க கூடாது. நிறைய விஷயங்கள் சேமிக்க பழகிக்கணும். ஏன்னா இந்த ஆண்டு பாதிக்கு அப்புறமா பணம் சார்ந்த விஷயத்தில் சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் வருகிறது. ஸோ அப்ப இப்போ கிடைக்கக்கூடிய காசை கொஞ்சம் பிடிச்சி வச்சு சேமிச்சிட்டீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனை இலகுவாக சமாளிக்க முடியும். ஸோ அதனால இந்த ஆண்டு ஏன்னா ராசி அதிபதியான குரு பகவானோட பார்வையோடவே இந்த ஆண்டு தொடங்குது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிரன், புதன் எல்லாருமே இருக்காங்க. அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் உங்களை தேடி வரும். நீங்க எதையும் போய் தேடணும்னு அவசியம் இல்லை. உங்களை தேடி எல்லாருமே வருவாங்க. உங்களை தேடி பல வாய்ப்புகள் வரும். உங்களை தேடி புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். உங்களை தேடி நண்பர்கள் வருவாங்க. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வரன் உங்கள் வீடு தேடி வரும். நீங்க போய் ஜாதகத்தெல்லாம் கொண்டு மேட்ரிமோனியெல்லாம் தேடணும் அவசியம் இல்லை. ஜாதக வரன் உங்கள் வீடு தேடி வரும். அதே போல தொழில் வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னாவே போதும். நீங்க வேலை தேடுறன்னு தெரிஞ்சாவே புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே போல பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க, நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அதிகமா பணம் கிடைக்கும் போது கண்ணு முன்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருந்து சரியான ஃபைனான்சியல் பிளானிங் உள்ளவங்க அதை சரியான சேமிக்க பழகும் போது இல்லை சரியான விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை இலகுவாக சமாளித்து வெற்றி அடைய முடியும். படிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வெளிநாடு கல்வி அதிகமாக விரும்புவாங்க. இப்பயே சொல்லி வச்சுட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு ஃபாரின் ஸ்டடீஸ் தான் பண்ணுவேன், அப்ராட் வெளிநாடு கல்வி அதிகமாக விரும்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இல்லை நான் வெளிநாட்டில் போய் தான் படிப்பேன்லாம் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் கல்வியை தீர்மானிப்பது என்ன படிக்கணுன்றது அம்மா தான் தீர்மானிப்பாங்க. அதே போல காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது டிஎன்பிசி, அரசு வேலைக்கு, இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் இலகுவாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாவே நீங்க நல்ல மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நிறைய விஷயங்கள் நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் விரும்பிய அனைத்து விஷயங்களும் உங்களை தேடி வரும். அப்போ உங்களுடைய நட்பு வட்டம் பெருகுது. சொந்தக்காரங்களாம் வீட்டில் வராங்க. சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். குலதெய்வத்தின் அருளும் தேடி வரும். குலதெய்வம் சார்ந்த விஷயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரே வரும். குலதெய்வ கோயிலில் ஏதாவது ஒரு கட்டமைப்பு பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஒரு குலதெய்வ கோயிலில் ஏதாவது ஒரு பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னும் போது அதற்காக உங்களை பொருளாதார உதவிக்காக ஏதோ ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக நீங்க செஞ்சணும். ஏன்னா சொந்தங்கள், நண்பர்கள், உறவுகள் வரும்போது கூட என்ன வரும்? செலவும் சேர்ந்து வரும். அப்ப அந்த செலவு எவ்வளவு செய்யணும் என்பதை தீர்மானிப்பது நீங்கள் தான். அதிகமா செலவு பண்ணிட்டு பின்னாடி புலம்ப கூடாது. அதே போல தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது.
மேலும் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா நிறைய பேர் வீட்டுக்காக விரயம் செய்வாங்க. வீடு விற்பனைக்காக இருக்கக்கூடிய நிறைய பேர் என்னக்கா வீடு விற்பனை ஆகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். வீடு விற்பாங்க. நிறைய பேர் வாகன மாற்றங்கள், பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகன சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நிறைய பேர் என்னன்னாக்கா அம்மாவுக்காக விரயங்கள் செய்வாங்க. அம்மாவுக்காக சிறு சிறு விரயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றணும், அம்மாவுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக சில விரயங்களை செய்யக்கூடிய நிலை என்பது ஏற்படும். இந்த காலகம் எப்படின்னாக்க நிறைய தனுசு ராசி ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி நிறைய உறவுகளுடன் ஒன்றி பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அதை நீங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படும். கும்பலா சேரும்போது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பஞ்சாயத்து என்பது இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு வாய்ப்பை எவ்வாறு பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற பொறுத்து தான் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் அமையும். ஸோ அதனால தேவையற்ற அடுத்தவர்களை பற்றிய பேச்சை குறைச்சிக்கணும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் அடுத்தவர்களை பற்றி பேச மாட்டாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்களுக்காக பேசுவதற்கு, ஏன்னா 4 பேர் ஒன்னா சேரும் போது எவனாச்சும் பேசுறது, அந்த பேச்சே எழுந்து போயிட்டு தேவையில்லாத உங்களை குறை சொல்வதற்கோ இல்லை அதன் மூலயமா சில அவமானங்களை சந்திக்கிறதுக்கான கால சூழல்களை இந்த கிரக அமைப்புகள் இந்த வருட கடைசியில ஏற்படுத்தல. ஆரம்பம் சூப்பர், இந்த ஆண்டு முடிவுல தான் கொஞ்சம் அலாட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதுவும் குறிப்பா தனம் சார்ந்த விஷயத்துல யாருக்காவது கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெருசா கேட்டவுடனே கடன் அள்ளி கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாம கஷ்டப்படக்கூடிய நிலை எல்லாமே வரும். ஸோ அதனால தனுசு ராசிக்காரர்கள் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது. பொருளாதார உதவி செய்யலாம், உதவி என்பது திருப்பி எதிர்பார்க்க கூடாது. புரியுதுங்களா? அது பேர் தான் உதவி. கடன்னா கொடுத்துட்டு எதிர்பார்ப்பது பேர் தான் கடன். ஸோ அப்ப கடன் கொடுத்தால் கண்டிப்பாக அவமானம் உண்டு. பொருளாதார உதவி செய்தால் உறவு வலுக்கும். ஏன்னா காசு ஒருத்தர் வாங்கிட்டு போனா உங்களை பத்தி திட்ட போறது இல்லை, போறதுதான் பேசிட்டு போவோம், கேட்டு நம்ம ஏதாவது உதவி பண்ணோம். அதனால நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவிகளை எவ்வளவு என்பது ஒரு சிறிய அளவு கொடுத்து உறவை பாதுகாத்துரும், வேற வழி இல்லை. அதே போல உங்களுடைய ஆன்மீகம் இதற்கான விஷயங்களுக்காக நிறைய பேர் இந்த ஆண்டு உங்களோட ஆன்மீக பயணங்கள் என்பது உண்டு. ஆன்மீக பயணங்கள் என்பது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ உதவி கேட்டு கால் பண்ணுவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் மருத்துவ உதவி கேட்டு உங்களை யாராவது கால் பண்ணாங்கன்னா தயவு செய்து தனுசு ராசிக்காரர்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி பட்டம் பதவி உயர்வை பெற்றுத்தரும். தனுசு ராசிக்காரங்க இந்த ஆண்டு நீங்க இந்த கோயில போய் கும்பிடுங்க அதை கும்பிடுங்கலாம் இல்லை, உங்களுக்கு வரக்கூடிய உங்களை கேட்டு வரக்கூடிய அந்த உதவிகளை செய்யும் போது இந்த ஆண்டு உங்களால் மேலும் பணமழையில் நீங்க 10 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கண்டிப்பாக வருங்க. நீங்க செய்யக்கூடிய சிறு உதவியை இருந்தாலும் உங்களுக்கு அந்த பல மடங்காக உங்களோட தொழில் மூலயமாக லாபமாக உங்களை வந்து சேரும். இல்லை நீங்க செய்யக்கூடிய வேலையில் ப்ரொமோஷன் இல்லை இன்கிரிமெண்டாக வந்து சேரும். இல்லை நீங்க ஏதோ ஒரு நிலத்தை விற்கிறீங்கன்னா லாபத்துல வந்து கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு அது ஆதாயமாக வந்து சேரும். ஸோ அதனால தனுசு ராசிக்காரர்கள் யாராவது ஏதாவது உதவிகள் கேட்டா தயவு செய்து செஞ்சிருங்க. அவங்களுக்கு உட்கார்ந்து அட்வைஸ் கொடுத்துலாம் இருக்காதீங்க. சிறிய உதவி அவங்க பெருசா கேட்டா உங்களால இயன்றதை பண்ணுங்க. அவங்க ஒரு 10 லட்ச ரூபா கேட்டா 10 லட்ச ரூபாலாம் கொடுக்க முடியாது இல்லையா? உங்களால என்ன முடியுமா, இதாப்பா என்னால ஒரு 10,000 முடியும் வச்சுக்கோ, மீதியை நீ வேற எங்க ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கடந்து போயிடணும். இருந்தா இல்ல உங்ககிட்டயே 1000 ரூபா தான் இருந்தா ஒரு 100 ரூபா கொடுங்க. ஸோ இப்படி நீங்க கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் செய்ய தனுசு ராசிக்கு உண்டான ஒரு விஷயமே இதுக்குள்ளதான், சூட்சமே இங்கதான் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான
வழிவகைகளை இதே கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால உங்களை தேடி வரவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு பணமழையில் நினைவு வைக்க ஆண்டாக உறுதியாக அமையும் சொல்லி தனுசு ராசிக்கார நேயர்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டுகளை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.